ஓகே மகா ஓகேடா. என்ன ரெடி நாளைக்கு? நாளைக்கு இதெல்லாம் வச்சிடுறேன். ஈரமாக இருக்கு, லைட்டாக இது பண்ணி விடணும், தண்ணியெல்லாம் ஊற்றி ஊற்றி ஈரமாக இருக்கு அடியில். ஆனால் நாளைக்கு போட்டலாம் இது மொத்தமாக என்ன. நாளைக்கு வெயில் அடிக்கும். இன்றைக்கே வெயில் தான் அடிச்சுது. காலி பண்ணிவிட்டு அதே கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை ஆகிருக்கும், அன்றைக்கி ஒரே ஈரம், அதனால தான் ஒரே போக. நாளைக்கு தண்ணி போடணும். இதில் எத்தனை குடம் இருக்குது? நம்மள இன்னும் எத்தனை ஊற்றுற மாதிரி இருக்கும்? 10 ஊற்றணுமா? அந்த மொதல் போட்டில் தான் அதே கீழே. ஐயோ, அப்போ அதிலே 10 12 குடம். 4 குடம் இருக்குது தண்ணி. அதுவே 4ஆ? அது 12.5 குடம் தான் நடி பிடிக்கும். 15 குடம். 12.5 சின்ன குடம் இது, அதனால தான் அப்படி. 15 குடம் கரெக்டாக. ஹாய் சந்தோஷ், சாப்பிட்டே சந்தோஷ், எப்படி இருக்க? ஹலோ ஹலோ. ஹாய் அனில், நல்லா இருக்கீங்களா? வெல்கம். சாம்பார்மா அண்ணா வச்சாங்க, ஃபேவரட் சாம்பார். அண்ணா மட்டுமே வைக்க முடியாது சாம்பார், யாரும் வைக்க முடியாது, என்னால் முடியாது. அது சாம்பார் சூப்பராக இருக்கும். அதான் இன்னைக்கு சைட் டிஷ் வந்து எக் ஆம்லேட், முட்டை. சந்தோஷ் என்ன சாப்பிட்ட சந்தோஷ்? எப்படி போச்சு இன்னைக்கு? வீட்டில் ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்குது சந்தோஷ், அதனால ரெஸ்ட்டே கிடைக்க மாட்டேங்குது. லைவ் போட்டால் டைமே கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? ஓகே, நீ என்ன சாப்பிட்ட? எப்படி போச்சு உனக்கு டே? ஸ்கூல் பசங்க இடம் கூடமா போட்டிருக்க ட்ரெஸ் அப்படி பாடிவா சந்தோஷம் அழகா தேடிவா. சரி, அப்படியே ஒரு பாட்டு கூட கண்ணு போட்டுக்கலாம் போல இருக்கு. எடுத்துருவா? ஓகே, நல்லா இருக்கேன். சந்தோஷ் இருக்கியா? ஓகே. என்னது ஒரு தண்ணி ஊற்றி ஒரு பூத்து தான் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? ஐயோ, அப்படியே ஒரு குடம் தண்ணி ஊற்றி ஒரு பூத்து தான். பாட்டு இருக்கும்ல சின்ன வயசில். சந்தோஷம், இங்கே ட்ரம் இருக்குது சந்தோஷ், தண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு. அண்ணா தான் எடுத்துகிட்டு வராங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது தண்ணி எடுக்கிறது இங்கே. ஆனால் என்ன பண்ணுறது, 20 குடத்துக்கிட்ட எடுத்துகிட்டு வராங்க. அதுதான் ட்ரம் எத்தனை குடம் பிடிக்குதுன்னு கேட்டால் அதில் வந்து 15 குடம் பிடிக்குதான். அது இல்லாமல் டப்பு குடங்க நிறையா இருக்குல்ல, எல்லாத்துலேயும் ஃபில் பண்ண 20-22 குடம் எடுத்துடுறாங்க. ஒரு நாள் அவ்வளோ எடுத்தால் இல்லை சந்தோஷ், நம்ம இதுக்கப்புறம் தான் போர் போடணும்ப்பா. இது யாரும் இல்லை. ஓ, தோசை நண்டு குழம்பு சூப்பர். சரி கேட்டவன் தம்பி, தேங்க்யூ தம்பி சொன்னதுக்கு, அறிவிப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நக்கலே யோ, நக்கலையோ. யாருக்கு? அந்த கெட்டவன் தம்பிக்கு. டைனோசர் தப்பிச்சிச்சான் வண்டலூர்லேருந்து. நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு. அட்னே மாட்டாடு, அட்னே மாட்டாடு. சந்தோஷ் கிட்ட பேசு. தூரமா தள்ளி போய் அப்போ எப்படி கமெண்ட் படிக்கிறது? படிப்பேன். சரி போ, ரொம்ப தம்பிக்கு பண்ணுறேன், நான் இங்கே வச்சுக்கிறேன். ஓகே, அதை டைட் பண்ணாலும் லூஸ் ஆகுதும்மா. இந்த பாருமா, டைட்டாக தான்மா இருக்குது, ஆனாலும் அப்படியே ஆடுதுமா. என்னம்மா பண்ணுறது? ஃபோனையா? சரி விடு, இப்படியே அதெல்லாம் யாருக்கும் வலிக்காது, விடு. உங்ககிட்ட குத்தாலும் ஏதோ சொல்கிறேன். மாமா காஃபி குடிச்சிங்களா? சந்தோஷ் கேட்குறாரு, சொல்லு. மாமா காஃபி குடிச்சிங்க? இல்லை சந்தோஷ், இல்லை, எனக்கு வீட்டில் 2-3 மான். ஆமாப்பா, மான் குட்டி பாயம் சும்மா திருத்தோ அழகாக இருக்காங்களா? இங்கே பாரு, மான் நம்பர் 1, மான் நம்பர் 2, மான் நம்பர் 3, மான் நம்பர் 4, மொத்தம் 4 மெம்பர் இருக்காங்க. சந்தோஷ், நீ காஃபி டீ குடிச்சியா? ஃபோனே தகராறு பண்ணுது, இந்த ஸ்டாண்டில் வைக்க முடியல. அணினிச்சு ஃபைனலி வந்துட்டான்டா. எப்பா கிரிக்கெட்டு ஓடி போய்டு அந்த பக்கம், நீ சொல்லாத.